Hi friends, நல்லா இருக்கீங்களா? ஓகே, வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கிராஷ் பார் அன்பாக்சிங் வீடியோ. இப்போ நான் வந்து இந்த வீடியோ எதுக்குன்னா வந்து கிராஷ் பார் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு பைக்கில். ஓகேங்களா? ஸோ வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது, அந்த லுக்கு எப்படி இருக்குங்கிறத வந்து தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இன்றைக்கி டேட் 20 ஆகுது. டுடே 20th டிசம்பர். ஓகேங்களா? ஸோ வந்து இன்றைக்கி இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். இப்போ ஆக்சுவலாக வந்து ஏர்லி மார்னிங் 3 o'clock ஆகுது இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது. ஆக்சுவலாக வந்து ஃபிக்ஸிங்லாம் இன்றைக்கி பண்ணிட்டேன். 19th அன்றைக்கி 19th அன்றைக்கி நான் பண்ணிட்டேன். இப்போ எடிட்டிங்லாம் முடித்து இப்போ வந்து போஸ்ட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? வந்து இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் உங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் வந்து ஃப்யூச்சரில் நிறைய வீடியோஸ் வருது. ஸோ வந்து வெஹிக்கிள் சர்வீஸ் ரிலேட்டடாக வீடியோஸும் வரும். அண்ட் வந்து மாடிஃபிகேஷன் வீடியோஸும் வரும். இன்பிட்வீன்லேயும் வந்து மோட்டர் லாக்கிங்கும் வந்து நான் போடுவேன். ஓகேங்களா? ஆக்சுவலாக வந்து நான் வீக்லி ஒன்ஸ் ஒரு வீடியோ போடலான்னு நான் பிளான் பண்ணி வச்சுருந்தேன். அதை முடிஞ்ச அளவுக்கு குறைச்சி ஒரு அட்லீஸ்ட் ஒரு 3 days இல்லை 4 daysக்கு ஒன்ஸ் மாதிரி நான் வந்து கொண்டு வர ட்ரை பண்ணுறேன். ஸோ வந்து கொஞ்ச நாள் வீடியோ வரலன்னா கொஞ்சம் தயவுசெய்து வெயிட் பண்ணுங்கள். அன்சப்ஸ்கிரைப் பண்ணிடாதீங்க. ஹாஸ்பிட்டல் ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறேன். ஸோ அப்படி பண்ணும்போது வந்து டைமிங் பார்க்க முடியாது. ஸோ வந்து எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் ஒரு மைண்ட் டென்ஷனில் சம்டைம்ஸ் வீடியோ போடாமல் கூட விடுவேன். இன்னும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வருது. சரிங்களா? அடுத்தது வந்து அண்டு முக்கியமாக இந்த வீடியோவில் வந்து கிராஷ் கார்டு மட்டும் தான் வந்து இன்ஸ்டால் பண்ணுறேன். இன்னும் ஸ்டேட்டஸே இன்ஸ்டால் பண்ணலை. அதுக்கு கேரியரில் ஒரு சின்ன மாடிஃபிகேஷன்ஸ் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ அதனால் வந்து நான் அதை வந்து இன்றைக்கி ஃபிக்ஸ் பண்ணல. சரிங்களா? இன்றைக்கி இந்த வீடியோவில் போடல. நெக்ஸ்ட் வீடியோ வந்து சாட்டர்டே வரும். அப்புறம் வந்து ஒரு டியூவல் ஹார்ன், இப்போ ஆல்ரெடி சிங்கிள் ஹார்ன் தான் இருக்குது வெஹிக்கிளில். ஸோ இன்னொரு ஹார்ன் ஒன்று ஆட் பண்ணலான்னு இருக்கேன். அது வந்து ரிலே போட்டு போடுறதா இல்லை வந்து டைரெக்டாக போடுறதான்றது ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. ஸோ வந்து அது அப்படின்னு தெரியல. அதை நான் வந்து போடும்போது சொல்கிறேன். அண்ட் வந்து அடுத்தது ஃபோக்லாம் போகிறோம். ஓகேங்களா? ஸோ வந்து அதுக்கப்புறம் வந்து இன்னும் நான் சர்வீஸ் ரிலேட்டடாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் நியூவாக வரவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இதுக்கு முன்னாடி போட்ட அந்த கிராஷ் பார் வீடியோ பார்க்கலன்னா அன்பாக்சிங் வீடியோ பார்க்கலன்னா மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன், லிங்க் செக் பண்ணிக்கோங்க. பை. Hey there. Subscribe to my channel. And also press this bell icon. இப்போ வந்து கிராஷ் கார்டு ஃபிக்ஸ் பண்ணோம். இப்போ வந்து என்ன பண்ணோன்னா முதல்ல வந்து ஆல்ரெடி இருக்கிற ஸ்டாக்காக இருக்கிற அந்த கம்பலில் வந்து கிராஷ் கார்டு ரிமூவ் பண்ணோம். அதுக்கு 2 ஸ்க்ரூ தாங்க, மேலே ஒரு ஸ்க்ரூ கீழே ஒரு ஸ்க்ரூ. அதை ரிமூவ் பண்ணோம். மேலே வந்து அலன்கி ஸ்லாட்டு, கீழே வந்து டூல் ஸ்பேனர் போடணும். அண்டு வந்து இந்த சைலன்சர் ஃப்ரேமையும் வந்து ரிமூவ் பண்ணோம். மேலே இருக்கிற ஸ்க்ரூவில் ஒரு ஜாயிண்ட்டும் கீழே இருக்கிற ஸ்க்ரூவில் ஒரு ஜாயிண்ட்டும் வருவாங்க. இப்போ வந்து இந்த கீழே இன்ஜின் மவுண்டிங் அது வந்து அந்த 2 யூ ஷேப்பில் வந்து அந்த கிளாம்பும் வந்து அந்த லூஸ் பண்ணோம். அதுக்கு வந்து 10 சைஸ் வந்து டியூப்லெஸ் ஸ்பேனர் யூஸ் பண்ணோங்க. இது வந்து டிஃபால்ட்டாக வந்து நம்ம டூல் கிட்லேயே வந்து ஒரு அலன்கி 6 mm அலன்கி யூஸ் பண்ணோம். சரிங்களா? ஸோ வந்து அதையே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து அலன்கி போடும்போது கொஞ்சம் வந்து கஷ்டமாக தான் இருக்கும், கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக லென்த்துக்கு வந்து நம்ம வந்து இந்த மாதிரி ஏதாவது டியூப் மாதிரி யூஸ் பண்ணி நம்ம வந்து இது ரிமூவ் பண்ணலாங்க. அண்டு வந்து கரெக்டான அலன்கி போடுங்க, பெரிய சைஸ்லாம் போடாதீங்க. ஓகேங்களா? அது கொஞ்சம் ரஸ்டியாக இருக்குது எனக்கு. ஸோ அதனால் வந்து லைட்டாக வந்து இந்த WD-40 ஸ்ப்ரே அடித்து கொஞ்ச நேரம் அப்படியே ஃப்ரீயாக விட்டோம்னா அது கொஞ்சம் ட்ரை ஆகும்போது நம்ம திருப்பி அன்ஸ்க்ரூ பண்ணும்போது லூஸாக இருக்கும். ஓகே, இப்போ ஒரு இதோ வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக வந்துடுச்சு. சரி, நான் இந்த ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ அந்த ஸ்க்ரூ வந்து இந்த வாஷரோட சேர்ந்துருக்கும். இது இந்த ஸ்க்ரூ கண்டிப்பாக நமக்கு இப்போ தேவைப்படும். ஸோ அதனால் வந்து நம்ம எங்கேயும் வந்து மிஸ் பண்ணிடாமல் கொஞ்சம் பத்திரமா எடுத்து வச்சிடணும். இப்போ வந்து கீழே இருக்கிற மவுண்டிங்கை வந்து ரிமூவ் பண்ணோம். ஆக்சுவலாக வந்து அங்கே வந்து டியூப்லர் போடலாம். ஏன்னா வந்து அங்கே 12 சைஸ் ஸ்பேனர் டியூப்லர் இல்லை. ஸோ நான் சாக்கெட் ஸ்பேனர் வச்சுருக்கேன்.
ஸோ அதெல்லாம் இப்போ நான் வந்து போட்டு யூஸ் பண்ணுறேன். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. எனக்கு சாக்கெட் ஸ்பேனர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது. ஓகே கைஸ், இப்போது வந்து இந்த ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணியாச்சு. நமக்கு இதுவும் தேவைப்படுங்க. இதில் கழட்டுற எல்லா ஸ்க்ரூ, போல்டு, நெட்டு எல்லாத்தையுமே நம்ம வந்து கழட்டி தனியாக வைக்கணும். இதில் வந்து இதனால் எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் நம்ம அப்படியே நம்ம யூஸ் பண்ண வேண்டியிருக்கோம். ஐயோ கீழே விடுதே. ஓகே, இப்போ வந்து அதுக்கு ஏதாவது பாத்திரம் மாதிரி ஏதாவது வச்சு வைக்கணும், டப்பா அதை வைக்கணும். ஸோ இது வந்து டியூப்லெஸ் நான் யூஸ் பண்ணுறேன். இந்த டியூப்லெஸ் ஸ்பேனர் தான் வந்து அந்த யூ கிளாம்பில் போட்டு ரிமூவ் பண்ணணும். இது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். அண்டு இன்னொரு முக்கியமான விஷயம், 2 சைட்லேயும் வந்து ஒரே டைமில் லூஸ் பண்ணக்கூடாது. அதாவது லெஃப்ட் அண்ட் ரைட்டில் சொல்கிறேன், சரிங்களா? ஸோ கூட ஃப்ரெண்ட் இருக்காங்கன்னு சொல்லி நீங்கள் வந்து லெஃப்ட் அண்ட் ரைட்டில் வந்து ஒரு பங்கு கட்டு சொல்லாதீங்க. ஏன்னா என்ன முக்கியமான ரீசன்னா, அது வந்து இன்ஜின் மவுண்டிங். ஏன்னா இன்ஜினோட டாப் வந்து அதெல்லாம் மவுண்ட் ஆகிருக்கு. நீங்கள் ஒரு பக்கம் லூஸ் பண்ணால் கூட இன்னொரு பக்கத்தில் வந்து ஹோல்ட் ஆகி பிடிச்சிக்கும். இப்போ நீங்கள் 2 பக்கம் லூஸ் பண்ணால் இன்ஜின் தொங்க ஆரம்பிச்சிடும், சரிங்களா? அது ரொம்ப வந்து ரிஸ்க்கான விஷயம். ஒவ்வொரு சைடாக பண்ணுங்கள். அதுதான் வந்து ரொம்ப வந்து சேஃப்டியான விஷயம். ஓகே, இப்போ வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ வந்து டாப் பார்ட்டை வந்து எடுத்து ஃபிக்ஸ் பண்ணுவோம். அண்ட் அதுக்கு முன்னாடி முக்கியமாக சைலன்சர் சைடில் இருக்கிற அந்த ஃப்ரேமை வந்து லூஸ் பண்ணணும். ஃபுல்லாக கழட்ட வேண்டாம், லூஸ் பண்ணால் போதும். ஓகே, இப்போ வந்து நம்ம அதை லூஸ் பண்ணிடலாம். இதை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஆக்சுவலாக வந்து இந்த ஆமாம், இது 2 மேலே 1 கீழே 1. ஸோ இதில் வந்து கீழே இருக்கிற பார்ட் தேவையில்லை. ஃபுட்ரஸ் கீழே இடம் ஸ்க்ரூ லூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இதை மட்டும் லூஸ் பண்ணால் போதும், ஓகேங்களா? ஸோ வந்து இதுவும் கொஞ்சம் ஹார்டாக தான் இருந்துச்சு. நான் அந்த WD-40 ஸ்ப்ரே பண்ணி நான் வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ ஜஸ்ட்டு வந்து வச்சிடலாம். இதை வந்து 2 டைப்பும் பண்ணலாம் ப்ரோ. இது வந்து ஆக்சுவலாக வந்து இதை ரிமூவ் பண்ணாமல் இதுக்கு மேலே வச்சும் டைட் பண்ணலாம், உள்ளே வச்சும் டைட் பண்ணலாம். நமக்கு எது வசதியோ அப்படி செஞ்சுக்கலாம், சரிங்களா? I feel nauseous, believe me. Never had a lot of shit come easy. Had to work hard, struggle just to be me. Had to rise up just so they could see me. Did what I had to do just to feed me. And what was left over I put towards my dreaming. But the only thing in life that has meaning are the things you gotta work for, believe me. Take into your hands a plan, your own hands can land your own brand. And damn, I feel like no one takes accountability. They want the credibility, convincingly unwilling to put in the fucking hours it takes to get some power. Don't be fucking sour, take a cold shower, scream until you're louder, work until you're prouder. And fuck all the doubters, they're just fucking downers. I swear to God they all let me down. I always fought just to wear the crown. I'm pissed off at these fucking clowns who were all taught they deserve an ounce. It's only worth it if you work for it. It's only worth it if you work for it. I won't stop till they hear me now. I won't stop till I wear the crown. I'm just telling you to fight for your dreams, but it's not what it seems. Man, it's hard to be seen when everybody wants to be king. Yeah, they all wanna ring, yeah, we all wanna be free. So show me what you got, what you bring, how you fight in the ring, how you take a fucking swing. Do you got heart, are you mean? Got some scars, got some needs, are you willing to go bleed? I swear to God they all let me down. I always fought just to wear the crown. I'm pissed off at these fucking clowns who were all taught they deserve an ounce. It's only worth it if you work for it. It's only worth it if you work for it. I won't stop till they hear me now. I won't stop till I wear the crown. I swear to God they all let me down. I always fought just to wear the crown. I'm pissed off at these fucking clowns who were all taught they deserve an ounce. It's only worth it if you work for it. It's only worth it if you work for it. I won't stop till they hear me now. I won't stop till I wear the crown.
பார்ட்டு கீழே இருக்க பார்ட்டு ரெண்டுத்தையும் வச்சு நம்ம வந்து இங்கேயும் ஸ்க்ரூ போட்டுடணும். மேலேயும் வந்து இந்த ஸ்க்ரூ போட்டு ரெண்டுத்தையும் ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சிட்டேன். கொஞ்சம் வந்து டிஃபிகல்ட்டிஸ் இருந்துச்சுங்க, அதனால தான் வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து இதை பற்றி காட்ட முடியல. ஆனால் பட் பேசிக் இதுதான். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், எந்த ஒரு பார்ட்டையும் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணும்போது எல்லா சைடும் வந்து ஸ்க்ரூ லைட்டு போட்டு டைட் பண்ணி லூஸ் பண்ணி வைக்கணுமே தவிர ஃபுல் டைட் வைக்கக்கூடாது. சரிங்களா? எப்போ வேணாலும் ஏன்னா வந்து ஏதாவது சின்ன சேஞ்சஸ் பண்ணும்போது ஒவ்வொரு வாட்டி நம்ம வந்து லூஸ் பண்ணுற மாதிரி ஆகிடும். இப்போ நான் வந்து எல்லாமே வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ வந்து இப்போ நான் வந்து எல்லா ஸ்க்ரூவும் போட்டு நான் டைட் பண்ண போகிறேன். சரிங்களா? ஸோ வந்து இப்போ தான் வந்து டைட்டிங் ப்ராசஸ் நடக்குது. இதை முடிச்சு எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி டைட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த ஒர்க் முடிஞ்சிச்சு. இந்த பிளேஸ் கொஞ்சம் இடுக்கமான இடம் தான், ஆனால் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். சரிங்களா? ஸோ ஆனால் வந்து நம்ம டைட் பண்ணி தான் ஆகணும். நம்ம வந்து இடுக்கமாக இருக்குது, டைட் பண்ண முடியுதுன்னு சொல்லி அந்த இடத்துல விட்டுறக்கூடாது. அப்படி விட்டுட்டோம்னா வந்து இன்ஜின்லேருந்து வைப்ரேஷன்ஸ் வரும். நமக்கு நம்ம டிரைவிங்கும் நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரி வண்டி ஓட்டும்போது ஒரு மாதிரி அன்ஈஸியாக இருக்கும். ஸோ அதான் அதை நம்ம பார்த்துக்கணும் முக்கியமாக. பாட்டம் இருக்க ஸ்க்ரூ டைட் பண்ணுவாங்க, இதுதான் ஃபைனல் வந்து டைட் பண்ணிருக்கு. ஸோ வந்து இந்த டூல் வச்சு தான் இங்கே போட முடியும். இங்கே நீங்கள் டீயோ இல்லை வந்து டீ கூட போடலாம், ஆனால் கொஞ்சம் இறுக்கமாக தான் இருக்கும். இந்த மாதிரி டூல் இருந்தால் உங்களுக்கு பெட்டராக இருக்கும். இல்லை வந்து ரிங்ஸ் பண்ணர் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து டர்ன் பண்ணும்போது கஷ்டமாக இருக்கும். ரிங்ஸ் பண்ணர் போட்டால் இன்ஜினில் வந்து இடிக்கும். ஸோ இதுவே வந்து இதுதான் ஒரு கம்மி ரேட்டு தான் வரும். ஏன்னா ஒரு 200 இல்லை ஒரு 400 rupees கூட தான் இருக்கும். நீங்கள் இந்த எந்த விஷயமானாலும் நீங்களே செய்யணும்னு ஆசைப்படுவாங்க இருந்தால் இந்த மாதிரி ஒரு டூல் வாங்கி வச்சுக்கோங்க. இந்த டூலுக்கான லிங்க்கும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். சரிங்களா? ஆல்ரெடி வந்து நான் பார்ட் 1 ஒரு வீடியோ நான் போடுவேன். இன்னைக்கு நேரம் நீங்கள் பார்க்கும்போது இது போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து அதையும் வந்து பாருங்கள். அதெல்லாம் அன்பாக்சிங் தான் அது. சரி, ஓகே, வெற்றிகரமாக ரைட் சைடில் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ பார்த்துக்கோங்க, நான் வந்து கொஞ்சம் சில பல கஷ்டங்கள் பட்டு இந்த வந்து ரெடி பண்ணியிருக்கேன். இவ்வளோ கஷ்டம் தேவையானா நமக்கு நம்ம வண்டிக்கு செய்கிறதுக்கு நம்ம வந்து பார்க்கக்கூடாது அதெல்லாம். சரிங்களா? ஸோ ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. வேறு இப்போ வந்து லெஃப்ட் சைடில் மாட்ட போகிறாங்க. லெஃப்ட் சைடில் வந்து ரைட் சைடில் மாட்டின மாதிரி தான் எப்போவும் லெஃப்ட் சைட்லேயும் மாட்டுறது தான். ஆனால் கொஞ்சம் வந்து இது இந்த லெஃப்ட் சைடில் முடிச்சிடுறேன். இப்போ இதுலேயும் அதே மாதிரி தான் ஸ்டாக் கிராஷ் வார்டை வந்து லெஃப்ட் சைடில் ரிமூவ் பண்ணோம். அந்த 2 யூ கிளாம்ப் ஸ்க்ரூவை கட்டிட்டு அந்த கீழே இருக்கிற ஸ்க்ரூவெலாம் கட்டிட்டு நம்ம பார்ட் 1 எடுத்து மேலே வச்சுக்கணும். சரிங்களா?
அண்ட் இதுலேயும் அதே மாதிரி தாங்க. லெஃப்ட் சைடில் வந்து நான் வந்து அந்த எப்படி சொல்கிறது, அந்த யூ கிளாம்பில் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், ப்ளேஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதே மாதிரி கீழே பாட்டமில் இருக்கிற அந்த இன்னொரு ஸ்க்ரூலையும் வந்து அதை இன்சர்ட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு ரைட் சைடு என்ன ஆச்சுன்னா, நான் ஏதோ விற்கும்போது கிளாம்பு வந்து அன்ட்ராப் பண்ணி வைக்கும்போது கீழே வந்துச்சு. சரி மிஸ் ஆகி கீழே வந்துச்சுன்னு பார்த்தா அது வந்து என்னென்னா வந்து அந்த இன்ஜினில் யூ கிளாம்பில் மாட்டுற இடத்துல லைட்டாக பெண்ட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் வந்து சரியாக வந்து சீட் ஆகலை. டைட் பண்ணும்போது ரொம்ப டைட்டாக இருந்துச்சு. ஸோ அதனால தான் வந்து ஏதோ தட்டி கிட்டி என்னோ பண்ணி போட்டேன். சரிங்களா? ஸோ வந்து இந்த மாதிரி ஆகக்கூடாதுன்னா இப்போ வந்து இதையும் வந்து ஃபுல்லாக அந்த ரேப்பிங்லாம் அது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருந்துச்சு. சரி அதனால் வந்து ஃபுல்லாக அன்ட்ராப் இப்படியும் அன்ட்ராப் பண்ண தான் போகிறோம். மொத்தமாக வந்து நம்ம பிரிச்சுலேயே மாட்டுவோமே அப்படிங்கிறதுக்காக இதை வந்து ஃபுல்லாக பிரிச்சுட்டு மாட்டுறேன். ஸோ பாருங்கள், ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரிங்களா? ரொம்ப வெயிட்டாக இருக்குது. ஐயோ ப்ளஸ் இந்த மாதிரி நேரத்தில் வந்து கால் கையெல்லாம் கொஞ்சம் பத்திரமா வச்சுக்கோங்க. கீழே விட பொருளை வந்து பிடிக்கணும்னு ட்ரை பண்ணாதீங்க. தேவையில்லாம் நமக்கு தான் டேஞ்சர். இங்கே போடணும். அதுக்கப்புறம் வந்து இங்கே ஆல்ரெடி போட்டிருக்கோம், டைட் பண்ண மட்டும் போதும். இது முடிச்சுக்கலாம். ஓகே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இந்த பக்கம் 2 ஸ்க்ரூ போட்டுருக்கு. அது இங்கே ஒன்றும் டைட் பண்ணல. அந்த இதை வந்து மேலே வச்சு பண்ணியாச்சு. ஸோ உள்ளே வச்சும்போது இது ரொம்ப நெருக்குது. இந்த இடத்துல இந்த மாதிரி டூல் தாங்க ரொம்ப வந்து சூட் ஆகும். ரொம்ப ஒர்க்கும் ஈஸியாக முடியும். நான் வேறு ஏதோ ரீசனுக்காக இதை வாங்கினேன், ஆனால் அப்போ அதுக்கு எனக்கு யூஸ் ஆகலை. ஆனால் பைக்கு தான் எனக்கு யூஸ் ஆகுது. ஓகே நல்லது. ஸோ ஓகே கைஸ், இந்த ஸ்க்ரூ டைட் பண்ணிட்டா வந்து ஒர்க் முடிஞ்சிச்சு. எல்லாமே வந்து நான் டைட் பண்ணிட்டேன். இதுதான் ஃபைனலாக டைட் பண்ணுறது. ஸோ பாருங்க, ஒர்க் ஓவர். இங்கே வந்து சைடாக வரும். இது மட்டும் மேலே வச்சுருக்கேன். இது உள்ளே வச்சு பண்ணிட்டேன். இதுதாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸ்லைடர்ஸ். இது வந்து இந்த இதில் தான் மாட்டணும். இதுக்கு வந்து ஒரு 8mm அலன் கீ போடணும். என்கிட்ட இப்போதைக்கு கரண்ட்லி 8mm அலன் கீ இல்லை. ஸோ அதெல்லாம் வந்து அப்படின்னா கைஸ் தான் அப்புறமா தான் போடுவேன். அவ்வளோதான் கைஸ். ஸோ வந்து இன்ஸ்டால் பண்ண அப்புறம் இப்படி தான் இருக்கும். ரேப்பிங்லாம் பிரிச்சாச்சு. ஸோ பாருங்கள், நினைக்கிறேன். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.